ஆக்சுவலாக இந்த சாங் பார்த்திங்கன்னா என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு நான் பாட போகிறேன். ஸ்டோரி நான் செகண்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு சாங் பாடிட்டு அதுக்கப்புறம் நான் எதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? கோபுரத்தில் தூக்கி வைக்கும் சொந்தம் மீது தானா, தீப்பொறிக்க தோல் கொடுக்கும் பந்தம் மீது தானா, ஒன்னா மன்னா ஒன்னா நின்னா பிரச்சனை பறக்கும் தானா, தேடி வந்த சாமி தானா, ஜிகிரி தோஸ்தே ஜிகிரி தோஸ்தே, கனவ சேர்த்து சுமக்கும் தோஸ்து, ஜிகிரி தோஸ்து ஜிகிரி தோஸ்து, கனவ சேர்த்து சுமக்கும் தோஸ்து. கோபுரத்தில் தூக்கி வைக்கும் சொந்தம் மீது தானா, தீப்பொறிக்க தோல் கொடுக்கும் பந்தம் மீது தானா, ஒன்னா மன்னா ஒன்னா நின்னா பிரச்சனை பறக்கும் தானா, தேடி வந்த சாமி தானா, ஜிகிரி தோஸ்து ஜிகிரி தோஸ்து, கனவ சேர்த்து சுமக்கும் தோஸ்து. வாழும் காலமெல்லாம் அவன் தானே எல்லாம், என்ன வந்தாலும் ஏத்துக்கணும், ஜிகிரி தோஸ்து ஜிகிரி தோஸ்து, கனவ சேர்த்து சுமக்கும் தோஸ்து. மாமா வாமாப்ல அந்த வார்த்தைக்கு அர்த்தமும் இல்ல, ஆனா நமக்குள்ள அந்த அன்புக்கு எல்லையே இல்ல. தங்கத போல ஒரு மனசோட ரெண்டு சிங்கத்தை போல நடப்போம், எப்போ தனக்கென வாழாத ஒரு நட்புக்கு இலக்கண படைப்போம். சுவாசோ நின்னாலும் பாசோ மறந்திட பழகலையே, வட்டி கடை போல குட்டி போடக்கூட வளர்ந்திட தடையில்லையே, உன்னோட சங்காத்தம் எப்போதுமே அடி நெஞ்சில் குறிப்பாட்டும் தான் தங்குமே, இந்நாள போலத்தான் என்னாலுமே புதுசாக பொறக்கட்டும் நம் சொந்தமே, நத்தம் பேச்சை மண்டை ஏத்தனதில்லை, நட்புக்கு மத்தியில் நிற்கிற யாரையும் சுத்தமாக சீண்டதில்லை, இல்ல இல்ல இல்ல, ஜிகிரி தோஸ்து ஜிகிரி தோஸ்து, மனச பார்த்து பழகும் தோஸ்து. கோபுரத்தில் தூக்கி வைக்கும் சொந்தம் மீது தானா, தீப்பொறிக்க தோல் கொடுக்கும் பந்தம் மீது தானா, ஒன்னா மன்னா ஒன்னா நின்னா பிரச்சனை பறக்கும் தானா, தேடி வந்த சாமி தானா.
வாழும் காலமெல்லாம் அவன் தானே எல்லாம். என்ன வந்தாலும் ஏத்துக்கணும் ஜிகிரி தோஸ்து, ஜிகிரி தோஸ்து. கனவ சேர்த்து சுமக்கும் தோஸ்து, ஜிகிரி தோஸ்து, ஜிகிரி தோஸ்து. கனவ சேர்த்து சுமக்கும் தோஸ்து. ஓகே, ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு தெரியும் ஆக்சுவலாக, கரெக்டாக? ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட். நான் வந்து எனக்கு ஒரு ஏரியாவுக்கு போனால் ஒரு மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடப்பாங்க. பட் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்யூட்டான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லலாம். பிகாஸ் இப்போ எல்லாருக்கும் தெரியும் சின்சானுக்கு கூட யார் இருப்பா? டோரேமானுக்கு யார் இருப்பா? நிஞ்சா டோரிக்கு யார் இருப்பா? கெனச்சி எங்கே போயிட்டான்? டோராக்கு யார் இருப்பா? ஸோ என்னோடய லைஃப்பில் இருக்கவன் தான் அங்கே உட்காந்துருக்கா லாஸ்ட்டில். ஸோ நான் கீழே கூப்பிடலான் இருக்க, கரண் கீழே. ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பென்சில் தப்பு பண்ணால் அதுக்கு வந்து அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு யார் இருப்பா? ஸோ நான் பென்சிலாக இருந்தால் அவன் தான் வந்து எரேசராக இருப்பான், அவன் பென்சிலாக இருந்தால் நான் எரேசராக இருப்பேன். ஸோ வந்து இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இவனுக்கு வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று ரெடி பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ நான் 1 வீக்காக அந்த கிஃப்ட் நான் அரேஞ்ச் பண்ண பார்க்குறேன். பட் என்னால் அந்த 1 வீக்காக முடியல. பிகாஸ் எங்கள் அண்ணன் மேரேஜ் வந்துருச்சுன்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் அதிலே போயிட்டேன். சரி, ஓகே, நேற்று டைம் இருந்துச்சுன்னு சொல்லி நேற்று பண்ணலான்னு பார்த்தேன். என்னால் நேற்றும் அதை பண்ண முடியல. பிகாஸ் நேற்று நான் அவனை கூட நான் வெளியே போயிட்டேன். ஸோ இப்போ வந்து ஒரு ப்ரெசன்ட் கொடுக்க போகிறேன்னா, ஸோ இதை தாண்டி எனக்கு என்னன்னு சொல்ல என்னோட ஆஃபாக அவன் இருக்கான், அதாவது என்னோட பாதி அவன். ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்பயும் தொடரும்னு நான் நம்புகிறேன். எங்களோட லைஃப்பில் வந்து நாங்கள் வந்து ஒரு கார்ட்டூன் கேரக்டராக அசியூம் பண்ணியிருக்கோன்னா இதுதான் நாங்கள். நான் கசாமாவாக இருக்கேன், அவன் சின்சானாக இருக்கான். நான் எப்பயுமே அவன் ஸ்டோரி மென்ஷன் பண்ணதாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, அவன் நேமே வந்து என் ஃபோனில் பார்த்து அவனை வந்து என் ஃபோனில் அவன் ஃபோனில் என்னை எப்படி சேவ் பண்ணியிருப்பான், கசாமான்னு சேவ் பண்ணியிருப்பான். நான் வந்து சின்சானை ட்வின் சேனல் நான் சேவ் பண்ணியிருப்பேன். எதுக்காக அந்த ட்வின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்கே போனாலுமே இப்படி தான் இருப்போம். ஸோ நீங்கள் இதிலே பார்த்துருக்கலாம். நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ட்வின்ஸுனால் ஃபேஸ் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு ஃபேஸ் தான் ஒன்றா இருக்குன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு ஃபேஸ் தான் டிஃப்ரெண்ட், மற்ற எல்லாமே நாங்கள் இப்படி தான், எங்கே போனாலும் இப்படி தான் நாங்கள் இருப்போம், இப்படி தான் போவோம். ஸோ அதை அடையாளமாக காட்டுறதுக்கு நாங்கள் இன்றைக்கி இப்படி வந்தோம்.